ப்ளீடு மெர்சி அப்படிங்கிற ஒரு பொயமை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பொயம் எக்ஸ்ப்ளனேஷன், அதுக்கப்புறமா சமரி தீமை பார்த்துடலாம். ப்ளீடு மெர்சி. வி பாஸ் எ புல்லாக் யோக் டு எ கார்டு. நாங்கள்னா யாருது? அம்மாவும் அவள் பொண்ணும். வி பாஸ் எ புல்லாக், ஒரு காளை மாட்டை வந்து பாஸ் பண்ணி போகிறோம், அதாவது கடந்து போகிறாங்க. புல்லாக் யோக் டு எ கார்டு. அந்த புல்லாக் என்ன பண்ணுதுன்னா யோக் டு எ கார்டு, ஒரு வண்டியோட என்ன பண்ணுதுன்னா பூட்டப்பட்டிருக்குது. யோக்டுங்கிறது நுகம். ஸோ அந்த மாட்டை வந்து வண்டியோட பூட்டுவாங்க இல்லையா? ஸோ அப்படி பூட்டப்பட்டிருக்கும்போது அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரைனிங் அப்பீல், மேலே போகிறதுக்கு என்ன பண்ணுது? ஸ்ட்ரைனிங் முயற்சி பண்ணுது. ஸோ மேலே என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரைனிங், அதாவது இழுக்குது மேலே. இப்போது ஹி ஷிவர்ஸ் வித் எஃபர்ட், அது என்ன பண்ணுதுன்னா நடுங்குது. ஷிவர்ஸ் நடுக்கம், வித் எஃபர்ட், அது ஒவ்வொரு தடவை முயற்சி பண்ணும்போதும் என்ன பண்ணுதுன்னா நடுங்குது. ஏன்னா அது வந்து ரொம்பவே சுமையை வந்து அதை தூக்கிட்டு மேலே போகுது. ஸோ ரொம்பவே கஷ்டப்படுத்துகிறாங்க. ஸோ ஹிஸ் போன்ஸ், அதனுடைய எலும்புகள் என்ன பண்ணுதுன்னா ப்ரொட்ரூட், அதாவது வெளியில் தெரியுது, வெளிப்படையாக தெரியுது. அந்த ப்ரொட்ரூடுங்கிறது வந்து அதனுடைய எலும்பு வந்து வெளியே தெரியுது. ஸோ எலும்பும் தோலுமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பாடி கண்டிஷனை பற்றி சொல்கிறாங்க. இந்த டாட் ஸ்கின் குயிவர், அந்த டஃப்டான ஸ்கின் என்ன பண்ணுதுன்னா குயியருங்கிறது என்ன? நடுங்குது. அண்ட் ஈச் வீப் ஆஃப் ஷார்ப் டான் ஸ்டிக். ஸோ அட் ஈச் வீப், ஒவ்வொரு அடி ஆஃப் ஷார்ப் டோன், முள்கம்பால் என்ன பண்ணுறான்னா அவனுடைய எஜமான் என்ன பண்ணுறான்? முட்கம்பால் அதை அடிக்கிறான். ஒவ்வொரு அடிக்கும் போதும் என்ன பண்ணுது? அதோடைய வேகத்தை அதிகரித்து மேலே ஒவ்வொரு ஸ்டெப் வைக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுதுன்னா அதுக்கு நடுங்குது. அதுக்கு ரொம்பவே முடியாத சுமையை ஏற்றிக்கிட்டு அது என்ன பண்ணுதுன்னா அது மேலே இழுக்குது. ஸோ அவன் எவ்வளோதான் அடிக்கும் போதும் there is no expression on his face, அதனுடைய ஃபேஸில் வந்து எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. ஸோ இங்கே ஹீங்கிறது வந்து பர்சனிஃபிகேஷன், ஒரு ஹியூமன் குவாலிட்டிக்கு வந்து ஒரு விலங்கு வந்து அவங்க கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இதை வந்து லிட்ரரி டிவைசஸில் ஒன்றான பர்சனிஃபிகேஷனாக நம்ம எடுத்துக்கலாம். there is no expression on his face, அதனுடைய ஃபேஸில் எந்த விதமான எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. only his eyes plead mercy, ஆனால் அதனுடைய கண்கள் மட்டும் என்ன பண்ணுது? plead mercy. ப்ளீடுங்கிறது எது? கெஞ்சுது, கேட்குது. என்னென்னா மெர்சிக்காக, கருணைக்காக கேட்குது. எனக்கு கொஞ்சம் விட்டுறேன் அங்கே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கருணையாக கேட்குது. ஃபார்ம்ஸ் ஸ்லேவர்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்லீப்ஸ். ஃபார்ம்ங்கிறது நுரை, ஸ்லேவர்ஸுங்கிறது வந்து என்ன இருக்குதுன்னா எச்சி வடிஞ்சு வரும் இல்லையா? ஸோ அது. ஸோ ஃபார்ம்ஸ் ஸ்லேவர்ஸ் ஃப்ரம் ஹிஸ் ஸ்லீப்ஸ், அதனுடைய வாயிலிருந்து என்ன பண்ணுதுன்னா எச்சி வந்து நுரையாக வருது. ஏன்னா அதுக்கு முடியாத சுமையை அது தூக்கிட்டு போகுது. இதில் இவன் வேறு அடிக்கிறான். as he travels to increase his pace, அதனுடைய வேகத்தை இன்க்ரீஸ், அதிகரிப்பதற்கு ட்ராவல்ஸ், அது முயற்சி பண்ணும். as போது, asங்கிறது எப்போது, அதாவது போது, வென்க்கு கூட அது வருது. ஸோ as he travels, அது முயற்சி பண்ணும்போது to increase his pace, அதனுடைய வேகத்தை அதிகரிப்பதற்காக முயற்சி பண்ணும்போது என் ஸ்லிப்ஸ், அது என்ன பண்ணுதுன்னா அது வந்து ஸ்லிப் ஆகிடுது. மை டாட்டர் ஆஸ்க், இதெல்லாம் வந்து யார் பார்க்குறா? என்னுடைய மகள் பார்க்குறா, டாட்டர் பார்க்குறா. அவளுக்கு வயசு வந்து ஜஸ்ட் 13 தான், 13 வயசு தான். அவள் பார்த்துட்டு அவள் ஆஸ்க் கேட்குறா, டஸ் ஹி திங்ஸ் லைஃப் இஸ் வேர்த் லிவிங், அந்த மாடு நினைக்குதா இப்படி ஒரு லைஃப் வந்து தேவைதானா? இது வந்து இதுக்கு பேசாமல் செத்துடலாமே, ஸோ சாவதை விட வாழ்வது பெட்டரா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மகள் கேட்குறா. ஸோ இதிலேருந்து விளங்குது இது வந்து மாட்டுக்கானது இல்லை, எஜமானுக்கானது இல்லை. இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடிமைத்தனம். ஸோ மக்கள் என்ன பண்ணுறாங்க? அடிமையாக வச்சு வேலை வாங்குறாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இது வந்து அதை அதுக்கு கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இவங்க இந்த மகள் கேட்குறா என்னென்னா, டஸ் ஹி திங்க் லைஃப் இஸ் வேர்த் லிவிங், அந்த வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு வேர்த்தா இருக்குமா, பேசாமல் செத்துடலாமே அப்படிங்கிற மாதிரி அவள் மகள் கேட்குறா. ஸோ அவள் பொண்ணு இப்படி கேட்ட உடனே ஐ டெல் ஹர் வாட் ஐ நோ, அந்த ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாங்கன்னா, அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஐ டெல் ஹர் வாட் ஐ நோ, எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் அதை சொல்கிறேன். இட்ஸ் நாட் ட்ரூ, அது உண்மையாக கூட இல்லாமல் இருக்கலாம். தட், அது என்னென்னா லைஃப் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தென் தட், வாழ்க்கை அப்படிங்கிறது சாவதை விட பெட்டராக இருக்கும். எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் நம்ம தற்கொலை பண்ணணும் அப்படிங்கிற முடிவுக்கெல்லாம் போயிடக்கூடாது. ஸோ எவ்வளோ தான் கஷ்டம் வந்தாலும் சாவதை விட நம்ம அதை முயற்சி பண்ணி அதை வந்து வாழ்வது வந்து எவ்வளவோ மேல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஸோ நான் அந்த பொண்ணுக்கு வந்து அது வந்து திருப்தியாக இல்லை, சாட்டிஸ்ஃபையாக இல்லை, அவள் வேறு எதையும் எதிர்பார்த்துருக்கிறா. ஸோ ஆன்சரை. ஸோ இவள் அப்படி சொன்ன உடனே சி ஃப்ரவுன்ஸ், முகம் சுளித்தல். ஸோ அவள் என்ன பண்ணுறா? முகத்தை ஒரு மாதிரி சுளிச்சிக்கிறான். அப்படி பண்ணிவிட்டு அவள் சொல்கிறா கோபத்தில், இஃப் there is a revolution, ஒரு புரட்சின்னு ஒன்று இருக்குமா இருந்தா, இஸ் there is revolution, புரட்சி. ஸோ புரட்சி அப்படிங்கிற ஒன்று இருக்குமா இருந்தா, she says I'll kill myself all those horrible things they do to people, யாரெல்லாம் மக்களுக்கு அநியாயம் பண்ணாங்களோ, அக்கிரமம் பண்ணாங்களோ, ப்ரூட்டாலிட்டி, மிருகத்தனமாக பண்ணாங்களோ, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவேன்னா நான் அழிப்பேன். அழிச்சிட்டு ஐ கில் மை செல்ஃப், நானும் என்னை அழித்துக்கொள்வேன் அப்படிங்கிற மாதிரி
அவள் சொல்கிறா. ஸோ த புல்லோக் ஹேஸ் ஃபாலன் ஆன் த ரஃப் ஏஜ் ஆஃப் த ரோடு. அந்த புல்லோக் என்ன பண்ணுது, விழுது எங்கன்னா அந்த ரஃப் ஏஜுங்கிறது வந்து விளிம்பு ஆஃப் த ரோட்டினுடைய ஒரு விளிம்பில் என்ன பண்ணுதுன்னா அது வந்து விழுது. ஹீ ட்ரைஸ், அது எலும்ப ட்ரை பண்ணுது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் ஸ்டிக் ஹீ கேனாட் ரைஸ். இன்ஸ்பைட் ஆஃப்ங்கிறது வந்து நம்ம எப்படி பண்ணலாம், ஒரு ஸ்டிக் பக்கத்தில் இருந்தாலும் கூட அதனால் என்ன பண்ண முடியலை, ஹீ கேனாட் ரைஸ், அதனால் எலும்ப கூட முடியலை. ஸோ அது மாதிரி மக்கள் வந்து அநியாயம் பண்ணும்போது, அக்கிரமம் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, அடிமைத்தனமாக வச்சு வேலை வாங்குவாங்க. ஸோ இந்த நேரத்தில் மக்களும் விழித்து போராடக்கூடிய அந்த சூழ்நிலை இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி பண்ண மாட்டாங்க. ஸோ அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ த புல்லோக் ஹேஸ் ஃபாலன் ஆன் த ரஃப் ஏஜ் ஆஃப் த ரோட் ஹீ ட்ரைஸ், அது முயற்சி பண்ணுது. பட் இன்ஸ்பைட் ஆஃப் த ஸ்டிக் ஹேஸ் கேனாட் ரைஸ், பக்கத்தில் ஒரு ஸ்டிக் இருந்தாலும் கூட ஹீ கேனாட் ரைஸ், அதனால் எழும்ப முடியவில்லை. லார்ட் ஹேவ் மெர்சி ஆன் ஹிஸ் ஐஸ், அவனுடைய கண்ணில் கருணையை வைக்கட்டும். யார், கடவுள் அவனுடைய கண்ணில் கருணையை வைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ மை டாட்டர் இஸ் ஜஸ்ட் 13, என்னுடைய மகளுக்கு வந்து ஜஸ்ட் 13, 13 வயசே தான் ஆகுது. ஸோ நான் வந்து அவ்வளோ யோசிக்கிறா, கருணையை பற்றி யோசிக்கிறா, ரெவல்யூஷனை பற்றி யோசிக்கிறா. ஸோ இவ்வளோ கோவப்படுறா. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, மக்களை துன்புறுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ப்ளீட் மெர்சிங்கிற போயம் வருது. ஸோ ஷோர்ட்டாக சொல்லணுமா இருந்தால், மாட்டை வந்து கொடுமைப்படுத்துகிறான். ஸோ அது மாதிரி மனுஷனை வந்து கொடுமைப்படுத்துகிறானுங்க. ஸோ மாடு எப்படி அடிமை மாதிரி வேலை பண்ணுறது, அது மாதிரி மனுஷன் அடிமை மாதிரி வேலை பண்ணுறாங்க. ஸோ இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு தகுதி இல்லை, இதுக்கு பேசாமல் செத்து போயிடலாங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேட்குறா. இப்படி ஒரு ரெவல்யூஷன் ஒன்று இருந்ததுன்னா நான் என்ன பண்ணுவேன், அவங்களையும் சாகடிச்சிட்டு நானும் சாகுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வேர்ட்ஸ் வருது, இன்ஸ்பைட் ஆஃப் த ஸ்டிக், பக்கத்தில் ஒரு கம்பி இருந்தாலும் எழும்ப முடியலை. ஸோ அது மாதிரி மக்களும் வந்து உண்மையிலேயே அது மீள்வதற்கான வழி இருந்தும் கூட அவங்க என்ன பண்ண முடியலை, மீண்டு வர முடியலை அப்படிங்கிற மாதிரி இந்த போயம் வருது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்மரி வந்து நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதை வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சம்மரி விளங்கும். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் தான் வந்து சம்மரியாக இருக்குது. அடுத்து வந்து தீமை பார்க்கலாம். ஸோ ஒரு எஸ்ஏ கொஸ்டினோட வந்து நாம் வந்து தீமை வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இது மாதிரி வந்து நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். முதலாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் த தீம் ஆஃப் ஹியூமன் சஃபரிங் அண்ட் கம்பேஷன் இன் த போயம் ப்ளீட் மெர்சி பை அன்னை ரணசிங்க. ஸோ அடுத்த கொஸ்டினை பார்த்தா, எக்ஸ்பிளைன் த லிட்டர் டிவைசஸ் ஆர் டெக்னிக்ஸ் யூஸ் இன் த போயம் ப்ளீட் மெர்சி அண்ட் ஹவு தே ஹெல்ப் டு ப்ரெசன்ஸ் த மெசேஜ். ஸோ போத் கொஸ்டின்ஸாக வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரப்போகுது. என்ன ஆன்சர்னால், ஸ்டார்ட்டில் வந்து அந்த போயமை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டெக்னிக்ஸ், அடுத்து வந்து தீம்ஸோட முடியுது. ஸோ இந்த கொஸ்டின் மூலமாக வந்து நம்ம தீமையும் பார்த்துக்கலாம், கொஸ்டின்ஸையும் பார்த்துக்கலாம். ஸோ ஆன்சரை பார்த்தீங்கன்னா, the poem plead mercy expresses deep sorrow and sympathy for victims of violence and cruelty. It focuses on the suffering of innocent people, especially during times of war or conflicts. The poet pleadsங்கிறதுல வரது வந்து பெக்ஸை வந்து கேட்குறது. ஸோ கெஞ்சுவது, ஸோ கேட்பதுங்கிற மாதிரி. ஃபார் மெர்சி அண்ட் கைண்ட்னஸ் ஃப்ரம் தோஸ் ஹூ காஸ் ஹார்ம். ஸோ எதுக்காக வந்து அவங்க கெஞ்சுறாங்கன்னா, ப்ளீட்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னால் மேர்சிக்காக, கருணைக்காகவும் அன்புக்காகவும் தான் வந்து அவங்க ப்ளீட் பண்ணுறாங்க. சி ஹைலைட்ஸ் ஹவு ஹியூமன் கேன் பி cruel but also reminds us that we all share the same humanity. One important device is personifications. The poet gives human feeling to the speaker who pleads with someone not to kill a small creature. This makes the poem emotional and soft. The poet also uses imagery. ஸோ இமேஜரி இருக்குது, பேசனிஃபிகேஷன் இருக்குது. பேசனிஃபிகேஷனை வந்து நம்ம அதில் பார்க்கலாம். ஸோ இமேஜரி அந்த புல்லோக் வந்து விழுறது, அடிக்கிறது, த்ரோன் ஸ்டிக்கால் அடிக்கிறது இல்லாமல் வந்து நம்ம இமேஜரியாக பார்க்கலாம். She creates a clear picture of small, helpless living things and the act of trying to kill it. This helps the readers feel the situations more deeply. Another device is repetition. ஸோ ரெபிடேஷன் வந்து இங்கே ஒரு லிட்டர் டிவைசஸாக இருக்குது. என்ன ரெபிடேஷன்னா, மேர்சின்னு அடிக்கடி சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒரு ரெபிடேஷனுங்கிற தான் வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா, the poet repeatedly stresses that life is precious and should not be destroyed. This makes the message stronger. அடுத்து வந்து the main idea of the poem is to ask for mercy. ஸோ the main idea என்ன இருக்குன்னா, கருணையாக தான் இருக்குது. ஸோ கருணைக்காக ப்ளீட் பண்ணுறதாக தான் இருக்குது இந்த மெயின் ஐடியா. The poet is begging people to be kind and stop hurting others. ஸோ the poet என்ன பண்ணுறாரு, கெஞ்சுறாரு பீப்புள்கிட்ட to be kind and stop hurting others. அன்புக்காகவும் மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்காகவும் வந்து ப்ளீட் பண்ணுறாங்க. She wants people to show love, care and understanding instead of cruelty. ஸோ இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்னா, அன்பு, கேர், அடுத்து வந்து அண்டர்ஸ்டாண்டிங் இன்ஸ்டெட் ஆஃப் க்ரூயல்ட்டி, அதாவது மிருகத்தனத்துக்கு பதிலாக வந்து
இந்த அன்பு பாசம் அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து எதிர்பார்க்குறா. ஸோ அதனால தான் வந்து இஃப் தேர் இஸ் எனி ரெவல்யூஷன், ஒரு புரட்சின்னு ஒன்று வந்துச்சுன்னா இவன் என்ன பண்ணுவான்னா, புரட்சிக்கு காரணமாக இருந்த அதாவது வந்து கொடுமைப்படுத்தினவங்களை எல்லாத்தையும் வந்து அழித்து விட்டு தன்னையும் அழிப்பதாக வந்து என்ன பண்ணுறான்னா அவள் சொல்கிறான். ஸோ த poem also shows that war is very cruel. People forget their humanity and do bad things to others. This causes pain and sadness everywhere அப்படிங்கிற மாதிரி இந்த போயமுடைய சமரி தீம்ஸ் வந்து முடியுது. ஸோ இந்த போயம் மூலமாக நம்ம பார்க்கலாம் என்னென்னா, இதில் வர புல்லோக் அடுத்தது வந்து அந்த உரிமையாளர்லாம் பார்க்கும்போது ஒரு அடிமைத்தனத்துக்கு எதிராக வந்து குரல் கொடுக்குற மாதிரி வந்து இந்த போயம் வருது.